வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸாக்ட் கேம்ப் இங்கே தான் வந்திருக்கோம். தடா ஆந்திராக்குள்ள இருக்கிறோம். மழை வேற வருது, பார்க்கிங் தனியா இருக்குது போல. பார்க்கிங் எங்களுக்கு முன்னாடி 5 ஃபேமிலியோ 6 ஃபேமிலியோ இருக்கிறாங்க. எப்படியோ எங்க எதுனாலும் மக்கள் கண்டுபிடிச்சு ஓடி வந்துடுறாங்க. இதுதான் பார்க்கிங் போல. எல்லாரும் விட்டுக்காதானே கிளம்ப போறது, எல்லாரும் எடுத்துதானே ஊஞ்சல் இருக்கு பாருங்கண்ணா. மழை வேற வருது. இதான் பாட்டு டென்ட் அங்க இருக்கதா தோங்கலாம் இருக்கு பாரு. எங்க இருக்கு கண்ணு தெரியலையாதான் டென்ட் அங்க இருக்கு பாரு. ஆமா ஆமா, எனக்கு அது அந்த மாதிரி தான் இருந்தது, அதனால தான் ஓகேன்னு புக் பண்ணேன். அங்கதான் பாத்ரூம் போகணும். என்ன இல்ல ஜென்ஸ் தனியா இருக்கு, லேடிஸ் தனியா இருக்கு. என்னப்பா எப்படி இருக்கு? டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங் தான் தெரியும், இப்ப எதுவும் தெரியாது. சேர் இருக்கு, எடுத்து போட்டு உட்காரு. சேர் தான் எடுத்து போட்டு உட்காரு. இந்த மழையிலயும் ஏ மௌலி, நீ என்ன குழந்தையாடா? மழை வரலையா? மழை வருதே. எப்படி படுக்கிறது? இப்படியா இல்ல சைட்ல படுக்கிறதா? இதுல ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு, இந்த சேரு, கேம்ப் ஃபயரு. எங்கப்பா போயின்னு இருக்க? வா வா. ஆமா இங்கே இருக்கு. இது 2 பேரு தான், அது 3 பேரு தான். அப்போ என்ன கணக்கு இது? இதுதான் மாமா 2, அந்த பக்கம் 3 இருக்கும். இது என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம். அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க. இதுல ஃபேன், ஆமா உள்ளுக்குள்ள ஃபேன் கொடுப்போம், கனெக்ஷன் கொடுத்துருவீங்களா? இப்போ இதில் தான் நைட் ஸ்டே பண்ணுமா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் இதே எடுத்துங்க, இல்லைனா ட்விஸ்ட் டென்ட் இருக்குது, அதுவும் போய் பாருங்க. இது ஒரு டைப் ஆஃப் டென்ட்டு. இந்த டென்ட்டில் வந்து இப்போ இருக்க போகிறோம் இல்லை? ஆமாம், இதில் தான் வேணும்னு சொல்லிட்டு இதில் ஏர் கூலர்லாம் இருக்குதுன்ட்டாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, ஃபேன் தான் கொடுப்பாங்களா? பா இங்கேப்பா போகிற ஜிப்பு திறப்பா. நடுவில் இருக்கணும்ப்பா, சேஃப்டியாக இருக்கும். கீழே இருந்து திறப்பியா? கீழே ஜிப் இருக்கு பாருங்க. வராரா இது ஓகே இல்ல? ஓகே சூப்பர். ஃப்ளக் பாயிண்ட்லாம் இருக்குது. 3 நம்பர் படுத்துக்கலாங்க. கீழே ஒருத்தர் பெட், எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருக்காங்க. ஓகே. மௌலி பிளேஸ் நாம் படுங்க. நமக்கு இந்த மாதிரி தான், நமக்கு அதே தான். போய் அங்கே போய் பாரு. அது மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு, அது வேணாம். அந்த லாஸ்ட் இது எடுத்துக்கோ. ஆமா, பக்கத்துல சரி, லக்கேஜ் எடுத்துன்னு வந்து வச்சிடலாமா? இந்தப்பா சாவி வச்சுட்டு வந்துட்டா. லக்கேஜ் எடுத்துன்னு வந்துரு. சாவி வச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அவரே நான் சும்மா சொல்றேன். ஓகே. பாரு பின்னாடி எல்லாம் இருக்கு பாரு. என்ன பேபிமா, உன்னோட ஹோம் டூர் எப்போ காட்ட போற? இதுதான் ஹோம். இந்த ஹோம் டூர் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போதைக்கு எங்கள் வீடு இதுதான். இது எங்கள் வீடு, அது பாப்பா வீடு. பாப்பா காட்டும். ஒரு டென்ட் இருக்குது, அதுதான் நாங்கள் பேக்கேஜில் புக் பண்ணது. இது கிடையவே கிடையாது. ஆனால் அங்கிருந்து இங்கே தவி இருக்கிறோம். வா, அதை போய் எடுத்துன்னு வந்துடலாம். அதுதான் எடுத்துட்டோம்ல. ஓகே. நம்ம அவர் என்ன பண்ணுறாரு? ஆனால் இங்கே வந்து எலிஃபேண்ட்டு, மௌலி சிங்கிளாக படுத்துன்னு உருண்டுனுங்கிறான். எட்டி பார்க்குறான் பாருங்க. எலிஃபேண்ட்டு, அப்புறம் வந்துட்டு என்னது, புலி, சிங்கம், கரடி, மான், அப்புறம் பேய் பிசாசு எல்லாம் வந்துச்சு. பேய் பிசாசு எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். டாடி பாத்தியா குட்டி பூனை? இத்தினோண்டு தான் இருக்கு. பயந்து நான் கத்துனேன். பாத்தியா? இல்லையே, என்கிட்ட என் காலில் தான் இதுதான் நினைக்கிறேன். உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. ஏறி என்ன இதுல காலில் வந்து சொரிஞ்சு நிக்குது.
இதுதான் இன்செக்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இது அட்டாக் பண்ணுற புலி, இது அடங்காத புலி. நைட் டின்னர் என்னப்பா கொடுத்தாங்க? வெஜ் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அந்த நானின் ரைத்தா, ஸ்வீட்டு, கர்ட் ரைஸ் வருது, அப்புறம் சாம்பார் எதுவும் இருந்தது. சப்பாத்தி எடுத்துன்னு வரலையா நீ? ஏன்? நம்மளாம் சோத்தால வச்சு மாடு சப்பாத்திலாம் சாப்பிட்டு அந்த காட்டில் பசி எடுத்துட்டுனா என்ன பண்ணுறது? நைட் தூக்கம் வராமல். அதனால தான். எங்கே வருதா பாப்பா? போனோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிச்சு பாப்பா. நமக்கு பசி தாங்க முடியல. நல்லா இருக்கு இடம். ஓகே, ஒரு நாள் ஷேப் பண்ணுறதுக்கு. புதுசாக தானே இருக்குது. புதுசாக இருக்குல்ல நமக்கு, அவ்வளோதான். ஆமாம், நைட் தூங்கினாதான் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது அவன் படுக்கிறதுக்கு ஒழுங்கான இது போட சொல்லணும். அதில் சரியில்லை. 2 பேரும் இங்கே ஷட்டில் விளையாடுனுங்கிறாங்க. அவள் தான் டெய்லி ஷட்டில் விளையாடினாலே போதும்ப்பா, இழைச்சிடுவாப்பா. அதுதான் பெரிய எக்ஸசைஸ் தெரியும்ல. கண்டினியூஸாக ஒரு 10 கார்க்கை ஹிட் பண்ணுங்க. வீட்டில் இருந்தாலும் அந்த வேலையை செய்ய மாட்டோம். டெய்லி ஒரு 1/2 hour கீழே விளையாடினாலே போதும். என்ன பண்ணுறது ஆக்டிவிட்டி? டெலஸ்கோப் இருக்கு, ஆனால் மேலே பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வி ஹேவ் அ டெலஸ்கோப். ஸோ இப்படி தான் இருக்கும். ப்ரொஃபஷ்னல் டெலஸ்கோப் இது. பாரு, அதுல இருந்து ஏதாவது தெரியுதா? இருட்டா இருக்கு. இப்போ பார்க்க முடியும். நம்ம கேங்ல ஒரு 2-3 கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து கார் நிறுத்தும் போதே ஒரு பாம்பு பார்த்துட்டாங்க. கண்ணு முன்னாடியே நிக்கிதான். 8 அடியில பாம்பு பார்த்துக்கிறாங்க. அது என்ன பண்ணுச்சு? சும்மா இருந்ததா? அது உள்ள நம்ம கேம்புக்குள்ள அந்த பக்கம் உள்ள கார்டனுக்குள்ள போயிடுச்சான். சரியா? கார்டனுக்குள்ள போனவனே பயந்துட்டாங்க. அங்கேயே ஆப்போசிட்ல போகும். வாஷ்ரூம் இறங்கலான்னு கால் இப்படி வைக்க போறேன். பெரிய மலைப்பாம்பு இப்படி போயின்னு ஜஸ்ட் மிஸ். சொன்ன உனக்கு நிதிஷ் நானும் சென்னைக்கு வந்தபோது இப்போ ஜஸ்ட் கால் வச்சுன்னா போட்டுருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோன்னா பின்னாடி லாரி வந்துச்சு. லாரி லைட் கீழே அடிச்சு அடைச்சு அவன் போய் சொல்றான். பயப்படுறாங்க. நீ சொல்ற மாதிரி அதே 2-3 பூனை ஓடும். அவன் இருக்கும். இது பக்காவா இண்டஸ்ட்ரியல் ஏரியால ரோடு போட்டு வச்சுக்கிறான். நாங்க எல்லாருமே இப்ப வந்து நைட் ட்ரெக்கிங். அது நைட் ட்ரெக்கிங் போறோமா? சொந்த ரோடு இதுதானாப்பா? இது இல்ல, இந்த ஆப்போசிட்ல எங்க தெரியல, எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல. ஆனா காட்டுக்குள்ளதான் போனாங்க. ஒத்தையடி பார்த்ததான். என்ன சொல்லு, பேசாம நான் போய் ஒரு ஓரமா உட்காந்து நான் எதுக்கு இந்த ரோட்ல நடந்து போகணும்? சொன்ன மாதிரி பூனைதான் போய் அது கூட வாக்கிங் வந்துச்சுப்பா. அனிமல் கிராசிங் அதான் அனிமல் கிராஸ் பண்ணுதுப்பா. கொஞ்சம் வழி விடுங்கப்பா. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா சனினுங்க வந்து நம்மள தூங்க விடாம நைட் எல்லாம் நடக்க விடுதுங்க. ஹபிள் வந்து இங்க இருக்கு. ஹபிள் டெலஸ்கோப். மூன் இங்க இருக்கு. இது எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகல். ஸோ நம்மளை சுற்றி இவ்வளோ டஸ்ட் இருக்கு. பொல்யூஷன் கிடையாது, டஸ்ட், ஏர் டஸ்ட். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே வாக்கிங் போகிறோம். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நிறைய கோஸ்டோட போகிறோம். எல்லாத்தையும் காட்டுறாரு. ஐயோ, நிஜமாலே ஒரு காட்டு ஓடி துண்டை காண துணியை காண யார் ஓடுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வராது. ரெப்டைல்ஸ் மட்டும் வரும். அது எந்த விதமான ரெப்டைல்ஸ்ன்றது பார்த்துட்டு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காஞ்சனா இது போடுறா. டியூப் லைட் தான் ஆன் பண்ணுறேன். எல்இடி லைட் ஆன் பண்ணுறேன்.
இப்ப சம்பவம் பண்ண போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. இந்த சம்பவம் இவன் தான் பண்ண போறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைனாங்க எப்படி சுத்தமா தான் சரியா பைனன் இருக்கு. நீ பாத்து மொழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். என்ன பண்றாரு அவரை ஃபாலோ பண்ணின்னு போயின்னு இருக்கோம். பாருங்க எப்படி பைனன் என்ன கலாய்கிற நீ பேசுற பத்தியா? என்ன கலாய்கிற நீலாம் பண்ணி எங்கப்பா போற? வாப்பா. தோ லைட் அடிக்கிறாங்க. சூப்பர் வேற லெவல். இப்ப தெரியுதா லைட்? வேற லெவல். இப்படி அடிச்சா அப்படி தெரியுது. லைட் ஆஃப் பண்ணுங்க. யாரும் பயப்படாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யானை போச்சாமா இந்த பக்கம். சாணி போட்டு போயிருது. என்னது? இவ்வளோ பெரிய காட்டுல தான் நாங்க போயின்னு இருக்கிறோம். இந்த மரம் கீழே கிடக்குது. எங்க அது போன் எங்க? இது நீ போட்டுருக்க அது காஞ்சனா தான் போட்டிருக்கணும். நடுவுல மாட்டாம முள்ளு செடி இருக்கு, பாத்துவாங்க. அதுதான் சொன்னாரு. இப்ப முள்ளு செடியில மாட்டாம வாங்கன்னாரு. ஏய், ஃபுல்லா முள்ளு செடி ரைட் சைடுல கலாக்கா மரம். இது என்ன மரம்? என்ன மரம்? தெர்றாரு புலிக்குதுன்னு பாக்குறாரா? இது என்ன மரம்? அச்சா, அது ஏதோ காட்டு மரம். கொரட்டி மரம். ஆமா, இதுல ஒரு பழம் வரும். அதான் பழம் இருக்கு. இந்த பழம் இருக்குல்ல, காயாதான் இருக்கு, பழத்துல இல்ல. சாப்பிடலாம். முள்ளு செடி இருக்கு, பார்த்து பொறுமையா வாங்க. இது என்ன மரம்? இது ஓகே, ஒரு சின்ன சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த லைட்டை வச்சு நீங்க ஒழுங்கா கை கழுவுனீங்களா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்கணும். சரியா? ரெடி 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 ரெடி. இங்க பாருங்க. சவுண்ட் வருது. நெக்ஸ்ட் நீங்க கல்ல காட்டுங்க. ஓகே, ஐயோ, நெக்ஸ்ட் நாளா வீடியோ வரும். ரெடியா? பேபி மாக்குள்ள இருக்கிற பேய் இப்ப எல்லாரும் பார்க்க போறீங்க. பயங்கரமா இருக்கப்பா நீனு. இதான் பேபி மா பேய். நீங்க நீங்க உடனே என்ன காட்டுனீங்கன்னா நல்லா இருக்காது. வேற யாரையா காட்டுங்க. எல்லாருக்கும் வெளிச்சம் இருக்குல்ல. அங்க பாரு, அவங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி தெரியுது. ஒரு பேய் ஒரு மாதிரி மூச்சு வித்தியாசமா. நம்ம பேயானே எப்படி இருப்போம் இதெல்லாம் பார்த்தா தெரியுது. மேக்கப்ல தனித்தனியா மேக்கப் போடலன்னு சொன்னாங்க. ஒரு லேயரா தனித்தனியா இல்ல, நம்ம செத்தா எப்படி பேயா இருப்போம் இதெல்லாம் பார்த்தா தெரியுது. கண்ணாடி காட்டுங்க. ஓகே, நார்மலா தான் இருக்கு. அடுத்து நீங்க தான் தள்ளி எல்லாம் தள்ளிடுங்க ப்ரோ, தள்ளிடுங்க ப்ரோ. ஐயோ, அந்த பிரீத்தி திரும்ப திரும்புங்க திரும்புங்க. பிரீத்தி திரும்ப ஒண்ணுமே தெரியலையா அவர் மூஞ்சில? செமையா இருக்கப்பா. திரும்ப ஒரு நிமிஷம், அவர் போட்டோ எடுத்துனுக்காரு. சரி, ஓகே, அவங்கள அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, அவரு என்ன இப்படி இருக்காரு? மூஞ்சி பூரா முடியா இருக்கிறதுனால காந்தாரா படத்துல வர மாதிரியா இருக்கிறாரு. சரி, அடுத்தது
ஏய் டாடா நில்லுடா, நான் நிக்கிறேன் நில்லு, நானும் பார்க்கணும் மூஞ்சிய நில்லு. ஐயோ பரவாயில்லைங்க, நார்மலா தான் இருக்கு. அடுத்து ஆனா இவங்க தான் அந்த பிரீத்தியா? யாரது? வெள்ளை. ஐயோ வீடியோ மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. பாப்பா பேய் மாதிரியே இருந்தீங்க. அசல் பேய் எப்படி இருக்கும் அப்படியே இருந்தது. வீடியோ வேற லெவல்ல இருப்பாங்க. இந்த பக்கம் வாங்க. அவ்வளவுதான். கிட்ஸ் தான் வேற லெவல்ல இருப்பாங்க. பாப்பா மூஞ்ச காட்டு பாப்பா. லைட்டை போட்டு அழகாக்கிட்டீங்க. தூங்குனா மாதிரி தான். சூப்பரா இருக்கு பாப்பா. அடுத்து நீங்க யாரோ 2 பேர் மிஸ் ஆகுது. ஒருத்தர் இல்ல இல்ல என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க. ஏய் ஓகேவா? ஆனா செம்மையா இருக்கீங்க. செமையா இருக்குது. மோனா ஈகர்லி வெயிட்டிங். அடுத்தது நாங்க மோனாவை தான் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். மேக்கப் வரும் தான் பயங்கரமா க்ளோ ஆகுது. ஏய் பாப்பா மூஞ்சில இருந்து கை விடு. ஐயோ தூக்கம் வராது. பாப்பா அப்படியே லைட்டா நாக்க வெளில தொங்க விடு. நாங்கள் எல்லாம் டஸ்ட் ஃபேஸ்ல ப்ளூவா இருக்கு. டஸ்டா என்னது இப்படி இருக்குது? ப்ளூவா இருக்கு. ப்ளூவா இருக்கு. டஸ்ட் அவ்வளோ டஸ்ட். உன் கையில கூட தான் இருக்கு. அவ்வளோ டஸ்டா? எல்லார் கையிலும் மேக்கப். டஸ்ட் இல்ல நான் ஃபேஸ் இது பாருங்க. ஆமா என் ஃபேஸ் எல்லார் மேலயும் இருக்கும் டஸ்ட். அவ்வளோ டஸ்டா இருக்கும். நாங்க என் கையில எல்லாம் இருக்காது. பேட்மிண்டன் ஆடி இல்ல இவங்களுக்கெல்லாம் தெரியலையே அவ்வளவா. டி-ஷர்ட்ல ஜிகு ஜிகுன்னு இருக்கு. அதெல்லாம் டஸ்ட். இல்ல இல்ல இது ஜிகு ஜிகுன்னு இருக்கு. எனக்கு இல்ல பாரு இவங்க கையில எல்லாம் இல்ல பாரு. இருக்கு. ஏய் என் பையன், ஏய் என் பையன் நான் வரேன் இப்ப கடைசியா ஓகே. இங்க எல்லாம் ஏய் என்ன பையன் எல்லாம் இருக்கான். என் மாப்பிள்ளை பையன் 2 பேரும். மாப்பிள்ளை ஓ இதே மாதிரி தாங்க நீங்களும் இருந்தீங்க. பேட்மிண்டன் ஆடி இருக்கோம். டஸ்ட் மௌலி 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 ஏய் மூஞ்ச காட்டுறா. யாரோ டஸ்ட். ஐயோ ஐயோ தெரியல. ஐயோ மௌலி என்ன தலையெல்லாம் இருக்கு மௌலி. டஸ்ட் ஏய் வளைய வீட்டியா சரி ஓகே. சூப்பரான ஒரு இது. அவங்க அவங்கள வந்து பேய் முகத்துல பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மாமா வித் பேபிமா சேனல்ல பாருங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஐயோ என்னது தலையில கேப் போட்டு ஐயோ திருப்பி அடிங்க. உங்க கேப்பே பயங்கரமா அடுத்தது எங்க வந்து உட்கார்ந்துருக்க? இப்ப நம்ம கேம்ப் ஃபயருக்கு வந்து உட்கார்ந்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இது. இவ்வளவு நேரம் பேய் பாத்தீங்க. பண்ணிட்டப்பா இன்னைக்கு உன்னோட பேய் முகத்தையே ரிவீல் பண்ணிட்டே நீ இன்னைக்கு பாரு. ரியல் ஃபேஸ் ஆஃப் பேபிமா. 2 இதுவா டைட்டில் இதுவா? ஓகே. அதுல என்ன பண்றீங்க அவங்க காதுல? 2 அதான் 2 பார்ட் சொல்லு. மூவி 2 பேரு. அதுல ஃபர்ஸ்ட் இது சொல்லு. ரெண்டாவது சொல்றியா? ரெண்டாவது சொல்றியா? 2 பேரு. ஃபர்ஸ்டா செகண்டா? முதல் பேரு. அபூர்வ சகோதரர் இருக்குல்ல, அப்பு கமல் படமா? கமல் படம். இப்ப லேட்டஸ்ட் படமா கமல்து? அதான் விக்ரமா? விக்ரம் விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையா? விக்ரம் வேதா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பிரீத்தி. பாப்பா பேர் என்ன? பாப்பா.
நெக்ஸ்ட் கடைசியா அது ஒண்ணு மிஸ் பண்ண ஒரே அதே ஒரு ஸ்டார் நமக்காக வந்துருச்சு, அதனால நம்ம அந்த சைடு ஃபுல்லா வந்துதானா சரி பார்த்தேன். இதெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரா? நிறைய தெரியுதே. தெரியுமாமா. அதனால நாங்க இப்போ ஸ்டார்கேசிங் காலையில பார்க்க போறோம். எழுப்பலாம்னு இருந்தா அவர் தப்பிச்சிட்டாரு. இதோ அங்க இருக்கிற மேல இருக்கிற ஸ்டார்ஸ் நாங்க பார்க்க போனோம். இந்த அந்த ஸ்டார் வந்து ஜூபிட்டர். ஓ இது ஜூபிட்டரா? டார்க்கா தெரியுது. ரொம்ப யோசா பாக்குறேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாதான் கிளியரா தெரியும். தெரியுமா? ஆஃப் பண்ண சொல்லிடுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ரூம் டூர். ஆமா, இதுதான் எங்க ரூம் டூர். ஸோ நானும் மௌலியும் ஒரு லைட் மேல இருக்கு. காட்டுல படுத்துக்கிறோம். இதுதான் எங்க ரூம் டூர். ஃபர்ஸ்ட் ஒரு லைட் இருக்கு. இது வந்து லக்ஸுரி டென்ட். இது ஒரு ஏர் கூலர் ஃபேனு. அந்த டென்ட் நம்ம டூம் பார்த்ததுல வந்து வெறும் லைட்டும் ஃபேனு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பெட் இருக்காது. அதுல வந்து சும்மா அப்படியே அந்த ஃப்ளோர்லயே ஒரு மேட்ரஸ் போட்டிருக்காங்க, அவள் தான். பட் அது நம்மளுக்கு சூட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த செட்டப்புக்கு வந்திருக்கோம். இதில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அங்கே காட்டு, சார்ஜ் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. லைட் எரியும், ஃபேன் இருக்குது, கூலர் இருக்குது. ஸோ நிம்மதியாக தூங்கலாம். தூங்கி எஞ்சி முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் நம்ம சந்திப்போம். இப்போ இதோட இந்த வீடியோ இன்னைக்கு நல்ல ஜாலியாக போச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அத்தனை பேரும் வந்து நல்லா ஜாலியாக விளையாட ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம், பார்த்துருப்பீங்க. இதுல வந்து என்னன்னா யாருக்குன்னே தெரியாது. எல்லாருமே மிங்கிளாய் ஜாலியா இருந்தோம்ல. யாருக்குமே தெரியாது. ஆனா அத்தனை பேருக்கும் எங்களுக்கு தெரியும். ஸோ ஜாலியா எல்லாரும் விளையாடிட்டு இருந்தோம். சூப்பரா இருந்தது. நல்லா ஒரு பிளசன்ட் அண்ட் ஜாலி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல லெஷரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் படுக்கிறதுக்கு தான் பயமா இருக்குது. அதனால தான் இந்த ரூமை சூஸ் பண்ணிக்கணும். இதில் ஒன்றும் வராது, ஆண்டவர் வேண்டிட்டு படுக்க வேண்டியது தான் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அது சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.